அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இபிஎஃப்பில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட PMVBRY, அதாவது பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். PM விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா ஸ்கீம், அதாவது பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டம். இதத்தான் ஆங்கிலத்தில் ஷார்ட்டா PMVBRY ஸ்கீம் சொல்றாங்க. சரி, இந்த திட்டத்தை முழுமையா பார்க்கலாம் வாங்க. தற்போது மத்திய அமைச்சரவையில் 1/8/2025 முதல் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா, அதாவது தமிழ்ல பிரதம மந்திரியின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு திட்டம் என்ற பெயரில் ஊக்கத்தொகையுடன் கூடிய வேலைவாய்ப்பு திட்டத்தை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம், அதாவது EPFO மூலம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இத்திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ரூபாய் 99,446 கோடி செலவில் 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் அதிகமான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதையும் ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டு இத்திட்டத்திற்கு ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. இதன் மூலம் 1.92 கோடி உறுப்பினர்கள் முதல் முறை பணியாளர்களாக பணியில் சேர்ந்து பயன்பெறுவார்கள்னு கணிச்சிருக்காங்க. அதென்ன முதல் முறை பணியாளர்கள்னு கேட்டீங்கன்னா, படிச்சு முடிச்சிட்டு முதல் முறையாக வேலைக்கு சேர்பவர்கள் முதல் முறை பணியாளர்கள்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம EPF-இல் முதல் முறையாக பதிவு செய்து கணக்கை தொடங்குபவர்கள் முதல் முறை பணியாளர்கள்னு சொல்லலாம். சரி, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முதலாளிகளை ஊக்குவிக்கும் இத்திட்டம் உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க இத்திட்டத்தை 4 ஆண்டுகள் வரை நீட்டித்து வேலைவாய்ப்பு சார்ந்த மேம்பாட்டின் மூலமாக பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துவது இத்திட்டத்தின் நோக்கமாக இருக்கு. திட்டத்தோட வடிவமைப்பு. இந்த திட்டம் பகுதி A, பகுதி B 2 பகுதிகளை கொண்டது. பகுதி A முதன்முறையாக பணியில் சேரும் நபர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியது. பகுதி B முதலாளிகளை ஊக்கப்படுத்தும் நன்மை அளிக்கிறது. இந்த திட்டம் ஆகஸ்ட் 1, 2025 முதல் ஜூலை 31, 2027 வரை உருவாக்கப்படும் வேலைகளுக்கு இந்த நன்மைகளை பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. சரி, முதன்முறை பணியாளர்கள் பகுதி A பத்தி பார்த்துக்கலாம். முதன்முறையாக EPFO-வில் பதிவு செய்யப்படும் ஊழியர்களை இலக்காக கொண்டு இப்பகுதி செயல்படுகிறது. இதைத்தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். EPF-ல முதல் முறையா பதிவு செய்யக்கூடிய நபர்கள் முதன்முறை பணியாளர்கள்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம படிச்சு முடிச்சிட்டு புதிதாக வேலைக்கு வந்து சேரும் நபர்களும் முதல் முறை பணியாளர்களாக இருப்பாங்கன்னு சொன்னோம். அடுத்து EPF பங்களிப்பின் உச்சவரம்பான ரூபாய் 15,000 வரை வரக்கூடிய தொகையை 2 தவணைகளாக ஊழியர்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்றாங்க. முதல் தவணை ஒரு ஊழியர் 6 மாதம் பணி செய்த பிறகும், 2வது தவணையை 12 மாத பணி செய்த பிறகும், நிதி கல்வி அறிவு திட்டத்தை முடித்த பிறகு செலுத்தப்படும் சொல்றாங்க. இதற்கு 1 லட்சம் வரை மாத சம்பளம் பெறும் அனைத்து புதிய ஊழியர்களுக்கும் தகுதி பெற்றவர் ஆவார். இதுக்கு முன்னாடி ABRY ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க.
அந்த திட்டத்தோட ஊதிய உச்சவரம்பு பார்த்தீங்கன்னா 15,000 சொல்லியிருந்தாங்க. 15,000க்கு மேல வாங்கக்கூடிய ஊழியர்களுக்கு அந்த திட்டத்தின் மூலம் எந்த பலனும் கிடைக்காது. 15,000க்கு குறைவா வாங்கக்கூடிய ஊழியர்களை பொறுத்து அந்த திட்டத்தில் பலன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த திட்டத்துல 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஊதிய உச்சவரம்பை நிர்ணயிச்சிருக்காங்க. சரி, ஊழியர்களுக்கு சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் தொகையின் ஒரு பகுதி குறிப்பிட்ட காலத்திற்கு சேமிப்பு கருவி அல்லது வைப்பு கணக்கில் வைக்கப்படும் சொல்றாங்க. பின்னர் ஊழியரால் அந்த பணத்தை திரும்ப எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அனைத்து முதன்முறை ஊழியர்கள் ஹியூமன் செயலியில் உள்ள FAT, அதாவது முக அங்கீகார தொழில்நுட்பம் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி மூலம் யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் UAN உருவாக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. பகுதி B, முதலாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை பற்றி பார்க்கலாம். இந்த பகுதியில் புதிய ஊழியர்களை பணியமர்த்தவும் மற்றும் உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தவும் முதலாளிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக குறைந்தபட்சம் 6 மாதம் வரை நீடித்த ஒவ்வொரு புதிய ஊழியரை பொறுத்து மாதம் 3,000 ரூபாய் வரை 2 வருடங்களுக்கு முதலாளிகளுக்கு ஊக்கத்தொகையை அரசு வழங்கும். அது எப்படி வழங்குது, என்ன கான்செப்ட்ல வழங்குதுன்னு பின்னாடி பார்க்கலாம். உற்பத்தி துறையை பொறுத்தவரை அரசு வழங்கும் சலுகையை 3 மற்றும் 4 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் ஆகஸ்ட் 1, 2025 முதல் ஜூலை 31, 2027 வரை உருவாக்கப்படும் வேலைகளுக்கு இந்த நன்மைகள் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த 2 வருஷத்துல உருவாக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்புகளுக்கும் புதிய ஊழியர்களுக்கும் தான் பொருந்தும்னு சொல்றாங்க. இந்த 2 வருடம் தாண்டி பதிவு செய்யப்படக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த சலுகைகள் கிடைக்காது. ஆனால் உற்பத்தி துறையை பொறுத்து இதற்கான பலன்கள் 4 வருடம் வரை நீட்டிக்கப்படும் சொல்றாங்க. பதிவு செய்யறதுதான் 2 வருடம், பலன் கிடைக்கிறதும் 2 வருடம். உற்பத்தி துறையாய் இருந்தா பலன் கிடைக்கிறது 4 வருடம் வரை கிடைக்கும்னு சொல்றாங்க. மேலும் இச்சலுகையின் மூலம் 3.5 கோடி நபர்களுக்கு மேல் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வழங்க முதலாளிகளை ஊக்கப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலாளிகள் பின்வரும் இணையதள இணைப்புகளின் மூலம் ஒரு முறை பதிவை செய்யலாம். அதாவது இந்த திட்டத்தின் மூலம் முதலாளிகள் பயனை பெற கீழே இருக்கக்கூடிய இந்த 2 லிங்க்ல ஏதாவது ஒரு லிங்க் மூலமா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த திட்டத்தோட பலனை அவர்கள் அனுபவிக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து ஊக்கத்தொகை செலுத்தும் முறை. பகுதி ஏவின் கீழ் பணியமர்த்தப்படும் புதிய ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகையை ஆதார் பிரிட்ஜ் கட்டணம் முறையின் ABPS, ஆங்கிலத்துல ஆதார் பிரிட்ஜ் பேமெண்ட் சிஸ்டம் மூலம் DBT, அதாவது நேரடி பலன் பரிமாற்றம் என்ற அடிப்படையில் வழங்கப்படும் சொல்றாங்க. பகுதி B யின் கீழ் ஊக்கத்தொகையை பேனுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளின் மூலம் முதலாளிகளுக்கு வழங்கப்படும் சொல்றாங்க. முதலாளிகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையானது ஊழியர்களின் ஊதிய அளவை பொறுத்து வழங்கப்படும் சொல்றாங்க. கீழே பாருங்க, ஒரு 3 உதாரணம் கொடுத்திருக்கு. 1, 10,000 வரை ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் 10,001 முதல் 20,000 வரை ஊதியம் பெறும் ஊழியர்களை பொறுத்து 2,000 ரூபாயும் 20,000க்கு மேல் 1 லட்சம் வரை ஊதியம் பெறும் ஊழியர்களை பொறுத்து
3000 ரூபாய் வீதம் முதலாளிக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். இந்த சலுகைகள் உற்பத்தி துறை இல்லாத தொழில் நிறுவனங்களுக்கு 2 வருடங்களுக்கும், உற்பத்தி துறையை சேர்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு 4 வருடங்கள் வரை நீட்டிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரி, திட்டத்தோட நன்மைகள் இவ்வளவு நேரம் விரிவா பார்த்தோம். அதை அப்படியே சுருக்கமா பார்த்துடலாம். ELI திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு சமூக பாதுகாப்பு காப்பீட்டை விரிவுபடுத்துவதன் மூலம் நாட்டில் பணியாளர்களை முறைப்படுத்தலாம்ன்றாங்க. வேலைவாய்ப்பு பயிற்சி மையங்கள் மூலம் முதன்முறை பணியாளர்களை பணிக்கு அமர்த்தலாம்னு சொல்லியிருக்காங்க. நீடித்த வேலைவாய்ப்பின் மூலம் மேம்பட்ட வேலை திறனை முதலாளிகள் பெறலாம்னு சொல்றாங்க. நிதி கல்வி அறிவு திறன்கள் பெறலாம்னு சொல்றாங்க. கூடுதல் வேலைவாய்ப்பினை உருவாக்குவதன் மூலம் ஏற்படும் செலவை இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் ஊக்கத்தொகை முதலாளிகளுக்கு ஈடுகட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. நிலைத்த திறன் வாய்ந்த பணியாளர்கள் மூலம் மேம்பட்ட உற்பத்தி திறனை முதலாளிகள் பெறலாம்னு சொல்றாங்க. சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்குவதன் மூலம் முதலாளிகளுக்கு நன்மை பயக்கும்னு சொல்றாங்க. சரி, இந்த திட்டத்தோட நிபந்தனைகள் என்னன்னு பார்க்கலாம். ஊழியர்கள் EPFக்கு முதன்முறை ஊழியராக இருக்க வேண்டும். ஊழியர்களின் சம்பள உச்ச வரம்பு அதிகபட்சமாக 1 லட்சம் வரை அல்லது அதற்கும் குறைவாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் ஊழியர்களுக்கான நிபந்தனைகள். அடுத்து 50க்கும் குறைவான ஊழியர்களை கொண்ட நிறுவனமாக இருந்தால் குறைந்தபட்சம் 2 புதிய முதன்முறை ஊழியர்களை பணியமர்த்த வேண்டும்னு சொல்றாங்க. அது எந்த காலகட்டத்திலன்னா 1/8/2025 முதல் 31/7/2027க்குள் இந்த 2 புதிய ஊழியர்களை பணியமர்த்தி இருக்கணும். அப்பதான் அவங்க இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. அதுவே 50க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனமாக இருப்பின் குறைந்தபட்சம் 5 புதிய முதன்முறை ஊழியர்களை பணியமர்த்த வேண்டும். அதிகபட்சம் கணக்கு கிடையாது. அவங்களுக்கும் இதே குறிப்பிட்ட 2 வருட காலத்துக்குள் இந்த ஊழியர்களை பணியமர்த்தி இருக்க வேண்டும். அடுத்து பணியமர்த்தப்படும் ஊழியர்கள் 6 மாதங்கள் தொடர்ந்து பணியாற்றிட வேண்டும். இந்த பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஊழியரை பணியமர்த்தி குறைந்தபட்சம் அவர் 6 மாதங்கள் தொடர்ந்து அந்த நிறுவனத்துல பணி செய்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அவர் 2-3 மாதங்களில் பணியில் இருந்து விலகிவிட்டால் அந்த ஊழியருக்கும் பலன் கிடைக்காது, அந்த ஊழியரால் முதலாளிக்கும் பலன் கிடைக்காது. குறைந்தபட்சம் 6 மாதங்கள் வரை பணி செய்திட வேண்டும் அந்த ஊழியர்கள். ஓகே கைஸ், இன்னைக்கு EPF-இல் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன, பயன்கள் என்ன, அந்த திட்டத்தின் மூலம் பயன் பெறுபவர்கள் யார் யார், அந்த திட்டத்தில் சேருவதற்கான நிபந்தனைகள் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல இந்த திட்டத்தில் எப்படி பதிவு செய்து பயன்படுறதுன்னு செயல்முறையா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பத்தின உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். இந்த சேனலுக்கு ஆதரவு தர விரும்புகிறவங்க ஜாயின் பட்டனை பிரஸ் பண்ணி நம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. இது தவிர வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், ஃபேஸ்புக் பேஜ்னு நடத்திட்டு வரோம். அதுக்கான லிங்க்ஸும் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்.
அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.